நேற்று நைட்டு ஒரு 8:30க்கு மேலே ஒரு மழை வந்துச்சு, நல்லா வந்துச்சு ஃபோர்ஸாக. அப்படி லைட்டாக சாரலோட போயிடுச்சு. நல்லா அந்த அளவு மழை இல்லை. இன்றைக்கி காலையிலேருந்து என்ன தெரியல, ஒரே பனி மூட்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மழை காட்டுது. டுடே அண்ட் டுமாரோ 2 நாள் மழை இருக்குது. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். கரடியே நான் எந்த நிற்கிது பற்றியா? ஏரியாவில் நாய்க்கெல்லாம் பஞ்சமுள்ள ஓடியா, தனியாக மட்டும் வந்துடாத, கூட்டத்தோடு ஓடி போயிரு. யாரை ஆடு வரட்டுறாங்க? நம்ம கரடி ஆடு வரட்டுறாங்களா? அது இன்னும் வயசு கிடக்கு. இன்னும் எப்படியும் இந்த ஸ்டேட்டை பற்றியா நம்ம கச்சா மகன் ரோஸு இந்த நல்லா ஆடு வரட்டான்னு எனக்கு தெரிஞ்சு அவனி கடைசியில் வரட்டும் நல்லா இருக்குண்ணா. கரடி வா, கரடி வரட்டான், எல்லா கிட்ட வரட்டே வரணும் பார்ப்போம். இங்கே எங்கேயும் இந்த கரைக்கு அந்த பக்கம் நம்ம ஊர் வயக்காட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் சேப்புச்சோளம் இப்போ அறுக்கிறாங்க கூட. கொஞ்சம் லேட்டாக போட்டு போங்களா தான் இப்போ இருக்கிறாங்க. என்னடா காலையிலேருந்து இந்த பக்கம் போல் சத்தம் கேட்டுருக்கு, டிராக்டர் போய்கிட்டே இருக்குன்னு பார்க்குறேன். நான் என்ன தெரிஞ்சு மந்தையில் கூட்டி வைப்பாங்க பையப்புள்ளைய உள்ளே கூட்டு வரவங்களையும் செத்தேன். டோக்கியோ தனியாக போகாத டோக்கியோ, நீயும் கிரேசி ஒரே மாதிரி இருக்கீங்க. அதே நாட்டை அதே மாதிரி கலர் எல்லாம் அப்படி இருக்கு. இந்த கலை அவங்க தான் முன்னாடி இருக்கா. இன்னைக்கு காலையில் வேறு யாரும் தண்ணி குடிக்க வேறு சரியாக மோடம் போட்டதுனால தண்ணி அவனு குடிக்க மாட்டேங்கிறாங்க. வேறு 11 மணி 12 மணிக்கு மேலே அப்புறம் தண்ணி தாகத்துக்கு ஓடுவாங்க வயக்காடு பக்கம். வந்தால் கொஞ்சம் நேரம் மேயவெல்லாம் தண்ணி குடித்தா நம்ம ஸ்கைஃபால் நாய் கடிச்ச இடம் தான் இந்த இடம் தாங்க. கரெக்டாக அங்கே மரவில் பயவில் வந்து கரெக்டாக நின்றுக்குச்சு. கரெக்டாக நம்ம கரடி போகிறாவர் அந்த இடத்துல ஆயிடுது. அங்கேருந்து வர்றவங்களையும் 3 நாய் வேகமாக ஓடியாந்து அப்படியே கடிச்சு பிடிச்சுங்க. 10 அடி தூரத்துக்கு மேலே இருக்குங்க, ஒரு 20 அடி இருக்கும். 10 செகண்ட் கூட ஆகலை. அங்கேருந்து மேலே தெரிஞ்சு அங்கே மேய போனால் அங்கேருந்து வேட்டி வந்திருக்கு. இங்கே நான் வந்து அப்படியே மாட்டிக்கிட்டா பயவில் பிடிச்சி பிடிச்சி 3மே கால் வேறு எந்த அங்கனையும் பிடிக்கல. கரெக்டாக பிடிச்சது கழுத்தை பிடிச்சிச்சு, உடம்பை பிடிச்சிச்சு 2 பக்கமாக. அதோடு சரி பயவில் கத்திட்டா. கத்துன்னு அங்கேருந்து ஓடியாந்து நானும் ஓடியாந்து அந்த கம்பை எடுத்து வீசினேன். பயவில் 3 பக்கம் ஓடிச்சு. அப்படியே பார்க்குற ரத்தம் சொட்டு வளைச்சிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நாயை வேட்டி ஓடுறேன் பயவில். அதுக்குள்ளே திரும்பி பார்க்குறேன், இந்த ஆடுகள்லாம் அப்படியே சல்லு நேரம் போயிட்டாங்க, நேரம் ஓடப்போ போயிட்டாங்க. அப்புறம் இதை பார்க்குறா அதை பார்க்குறா ரெண்டையும் அப்புறம் ஒன்று சேர்த்து அப்புறம் தண்ணியை நான் குடிக்கிற வாட்டருக்கு தண்ணியை கழுத்தில் ஊற்றி ரத்தத்தை பண்ணி ரத்தம் தடுத்து விழுந்துச்சுக்க. அப்படி ரத்தம் போயிடுச்சுக்க. நல்ல வேலை இப்போ எப்படி ஒன்றா போகிறாங்க. இதே மாதிரி ஒரே மாதிரி விட்டாங்க எல்லோரும். இதுவே தனித்தனியாக போகிறாங்க. ஒன்றா ஒரு பக்கம் போய் ஒரே இடத்துல நின்றுருந்தாங்க. ஒன்று சேர்த்து அப்புறம் எல்லாத்தையும் இதே இடத்துல தண்ணியிலே ஊற்றி கழுவி விட்டு அப்புறம் நேராக வீட்டு பற்றி போய் ஆயிடுச்சு. அவள் கெட்ட நேரம் பையவுள்ள நம்ம கன்னிக்குட்டி அது வந்து போச்சு. கன்னிக்குட்டி ஆனால் கன்னி ஆடு சூப்பர் ஆடுங்க. நம்மக்கிட்ட வந்து நல்ல ஆடு, சூப்பர் வாட்ட சாட்டமான நல்ல ஆடு இறந்துருச்சு. நான் முடிஞ்சு போச்சு. அவளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவளும் 2 குட்டிகளை 2 பொட்டை குட்டி நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்த்து கொடுத்தா, அதில் பாராட்டலாம். இவங்க எப்படி அந்த தீயறிஞ்ச புது புள்ளிக்கு தான் போவாங்க. அதுதான் அவங்களுக்கு நல்லா ருசியாக இருக்குது பையவில். நான் சொன்னால் நாங்கள் வந்தோடனே கரெக்டாக முட்டி போட்டு மேய்வாங்க. எடுத்து கடிக்க நல்லா தோதாக இருக்குது. எங்கிட்ட கரெக்டாக மேய்ஞ்சா சரித்தான். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்டா, ஒரு 12 வேணாம், ஒரு 2-3 மணிக்குள்ளே பார்க்கணும். தோட்டத்துக்கு நேராக இங்கே நம்ம தோட்டத்துக்கு பக்கம் போய் தண்ணி விட்டு நம்ம அந்த நெட்டிக்குள்ளே மேய்ச்சிடணுங்க. ஏன்னா மழை இன்றைக்கி கண்டிப்பாக வரும். சாரை விழுந்தாலும் உள்ளே இறங்க முடியாது, ஈரம் பட்டுச்சுன்னா. அதனால் நேற்று மழை பெஞ்சிக்கலாம், அவ்வளோ ஈரம் இல்லை இங்கே அந்த அளவுக்கு இல்லை. அதுக்குள்ளே லைட்டாக வெயில் அடித்தா காஞ்சி போகும். ஒரு மேய்ச்சி விட்டோம்னா வகுறு ஃபுல்லாயிரும். அப்புறம் 3 மணி 4 மணிக்கு மேலே எங்கிட்டே கம்பாக்குள்ளே சுற்ற விட்டு மழை வந்தால் வீட்டுக்கு ஓடி வண்டி தான். அதுதான் என்னோடய பிளான். பட் ஆனால் நடக்கணும். பிளான் போட்டால் என்றைக்குமே அதே மாதிரி நடக்காதுங்க. என்னத்தை பார்த்தீங்க அங்கேன்னு எதுவும் ஸ்பெஷலாக இருக்கா? எதுவும் சீமை புல் இருக்கா அந்த ஏரியாவில்? ஓடி மேய்றீங்களாடா. இன்றைக்கி தான் நம்ம 2 மாப்பிள்ளையும் ஒன்றா வர்றாங்க. எப்போ ஒன்றா வரமாட்டேங்க. அவனை பார்த்து பைப்பியான். காலையிலேருந்து 2 பேரும் ஒன்றா திடுறாங்க. என்னன்னு தெரில. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களான்னு தெரில. செம்மரா பாண்டி சில்வா நாங்கடா 2 பேரும் வேத்தவன் ஓடிடுறா. இன்னும் இல்லைடா, என்கிட்ட எதுவும் இல்லைடா. நெத்து கொடுத்து நேற்று 2 பழையனாங்க 2 பேரும். கால் வேறு உனக்கு வேறு நொண்டிக்கிட்டே இருக்கான். உள்ளே இருந்துச்சு, இன்னும் இருக்கான்னு தெரில. நல்லா நொன்றியான். வர நிறா வரேன்டா, இங்கே வாடா நின்றா. என்னடா வேணாம் முட்டுறியா? நம்ம நண்டு மக கிரேசி செனை இல்லை ஓட நினச்சேன். அவளும் செனை இல்லை. சரி இவ்வளோ என்ன கணக்கு பார்த்தா பைய இறக்கிருக்கா பையன் உள்ள. அவளும் மோனிக்காவெல்லாம் ஒரு சோடு தான் ஆடு வரனாலுங்க. நான் சென்னையில் நினச்சேன். ஆனால் வயிறு தெரியாமல் இருக்குது. பாப்பா அவள் எப்படி குட்டி போடுறான். குட்டியமாக பரவாயில்லங்க. ஒரு குட்டி போட்டால் அந்த விட்டு நல்லா போட்டால் ஒரு திரும்ப போன மலைக்கு போட்டால் அப்புறம் 2 குட்டி போட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவளும் ரொம்ப ஓடி போய் கிடந்தான். இந்த விட்ட பரவாயில்ல, ஒரு குட்டி போட்டால் நச்சுன்னு போட்டிருந்தேன். பையன் உள்ள எந்த கடை விழுதோ அதே கடை விழுந்துச்சு. நம்ம மூலி கடை விழுந்துச்சு. அதே மாதிரி மூலி குட்டின்னு போட்டேன் நம்ம ஜூலியம்மா. இப்போ நம்ம கொம்பை கடையை பிடிச்சி அதே கலரில் முடிஞ்சளவுக்கு புளியம்பூர் கலர் நல்லா கடை குட்டி போட்டிருக்கா. வளர்த்தா கொஞ்சம் பச்சை கிச்சா மேய்ச்சா கொஞ்சம் பால் கொடுத்தா ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் குட்டி தெரிஞ்சால் அப்போ ஏற கிடச்சுன்னா காப்பாற்றிக்கலாம். அது ஆனால் பார்த்தேன், என்னடா நேற்று பேஞ்ச மலைக்கு லைட்டாக காற்று அடிச்சிச்சு. எதுவும் கொப்பு சாஞ்சானே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க பையன் விலைங்க. இந்த கொப்பு லைட்டாக சாஞ்சு வச்சோல அதையும் பெயின் பார்த்துட்டாங்க பசங்க. கரெக்டாக மோப்பம் பிடிச்சி தைனோசே இதில் கரெக்டாக இருக்குப்பா பெயின் பார்த்து எல்லாம் தின்னுருக்கா. கொட்டை அடித்து காலி பண்ணிருந்தான். போயிட்டு வர்றவங்குள்ளே எல்லாம் வெறும் குச்சியாக மாறாக இருக்கணும். என்ன இன்றைக்கி ஒரு ஈக்காக்கா கூட காணோம். நம்மளை தவிர அந்த ஏரியாவில் ஒரே பயான அமைதியாக இருக்குங்க. யாருமே இல்லை. எல்லா பேரும் வயக்காட்டு பக்கம் போயிட்டாங்கன்னு தெரில. இன்றைக்கெல்லாம் எந்த ஆடு மாடு தனி தாக எடுக்காது. ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்கலையா. வெயில் இந்த
இப்பட்டு மேய்கிறாங்க, என்ன தனி தாகத்துக்கு போகாமல் பேசாமல் அமைதியாக மேய்கிறாங்க. இந்நேரம் வெயில் அடிச்சிருந்தா பறந்து போய் நிழல் நின்றுப்பாங்க. இப்போ அடிக்கிற மணி 12 மணிக்கெலாம் உருவை அப்படியே வெயில் அடிக்காமல் அப்படியே குழுக்குழுன்னு வேகமாக போகிறாங்க. என்னமோ தண்ணி குடிக்கிற மாதிரி. அப்போ தண்ணி குடிக்க மாட்டாங்க, வயக்காட்டிலே நிற்க மாட்டாங்க. வயக்காட்டில் வாய் கட்ட நிற்பாங்க, வாய் கட்ட மாட்டேங்குதுங்க அந்த கோரப்புல். இல்லாட்டி விட்டோம்னா நல்லா மேய்வாங்க. டேய் தெனாவட்டு பேரா, உங்கள் மம்மி எப்படி எக்கு போட்டு எப்படி தின்றா பத்தியா? நீ ட்ரைனிங் ஏறுறா, அவனும் உங்கள் அண்ணன் தான்டா, எல்லாம் ஒரே குடும்பம் தான்டா. வாங்களே திரிசா, அவங்க எல்லாம் முன்னாடி போய்க்கிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஹெட்டு நம்ம பாபியும், பைலட் பாபி, அப்புறம் பலூனு 2 பேர்த்த வேகமாக கூட்டிட்டு போகிறாங்க. நிற்காமல் போகிறாங்க. எங்கண்ணே வேண்டாம்ப்பா, இந்த மரத்தில் எக்கு போகிறது ஒரு குரூப் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், பாதி வர ஒன்றும் நல்லா மெய்துங்க. நீ ஏன்டா எக்கு போடுங்கடா அவங்க மம்மி மாதிரிங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா நல்லா கொடுத்து பழவில் கொஞ்சம் சும்மா பழகிட்டு இப்போ தான் ஆள் பார்க்குறீங்க. முதல்ல பார்க்க மாட்டேங்க, கிட்டே வர மாட்டேங்க. எப்படி எக்கு போகிறேன் பார்த்தியா உங்கள் செம்பரப்பாண்டி. இன்னும் ஓடிங்க ஒன்றும் செய்யாது செம்பரியாடு. அதான் அது செம்பரி கடா போய் வெள்ளாட பட்டுது, அதை போய் விட்ட போகுது. தண்ணியை குடித்தோன்னே திரும்பி பார்க்காம அவர் நேராக கம்மாக்குள்ளே தான்க்க போகிறாங்க. கோரை பக்கமே வரமாட்டாங்கன்ட்டு இந்த பக்கம் கோரை கிடக்கு. இந்த அங்கிட்டலாம் வயக்காடு பக்கம் இட்டி பார்க்காம போகிறாங்க. என்னான்னு தெரில. ஏண்டா விரும்மாட்டியே பைவில் ஒரு செம்பரி கடை வரட்டு முட்டை வருது பைவில். அவங்க ஆடை விரட்ட போன பார்த்தியான் அந்த செம்பரி கடா பைவில் என்ன வாரத்தில் முட்டை வருது. அவனை தவிச்சு ஒடியான்ட்டு நல்ல வேலை ஏற்று முட்டத்தில் பைவில் நம்ம கொம்பு இல்லை, கொம்பு அது பெரிய கொம்பு. அந்த செம்பரி கடை நல்லா விவரமாக இருக்குங்க. பயவுள்ள கூட்டத்துக்குள்ளே எதையும் விட மாட்டேங்குது. அது செம்பரி ஆடு நினச்சிச்சு நம்ம பையனை பார்த்துட்டு. அப்புறம் விளையாடுன்னு கிடையாது, அதான் போயிடுச்சு. கரெக்டாக நம்ம மூலி பையன் குறுப்பு வந்துருச்சுங்க. செம்பரி ஆடு நம்ம மோட்டர் ஓட்டி வர்ற அப்படியே இப்போ தான் தண்ணிக்கு விடுறாங்க. அவங்க எப்பயும் அவங்க தோட்டத்தில் விடுவாங்க. ஒரு நாள் இங்கிட்டு வந்து அங்கிட்டு விடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 செம்பரி ஆடுகிட்ட இருக்கும்னு ஒரு குத்து மதிப்பாக நான் சொல்கிறேன். கரெக்டாக எல்லாம் வரிசையாக வருது பார்த்தீங்களா. நல்லா இந்த புல்லாக கேட்குறீங்க, நல்லா தீயறிஞ்சு புது புல்லாக வேணும் கேட்குறீங்க. பழைய புல்லாக வேணாம், நல்லா ருசியாக இருக்குப்பா இவ்வளோப்பா. அப்பா நல்லா விடாமல் முட்டி போட்டு மாரிங்க. எங்கிட்ட ஓடாமல் நின்று. ஆனால் வயிறு நிறைய இது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னமையே என்ன எக்கு போட முடியலையா சினையானதுலேருந்து மேலேயே பார்த்துக்க. குட்டியாம்மா குட்டியாம்மா நீலாம் என்ன நீலாம் எக்கு போட வேண்டியதானே குட்டியாம்மா. முத்தலுக்கு அத்தை நாய் வருது. முத்தலுக்கு அத்தை நீ வா தலையை வந்து மச்சிக்கிருக்க. உடனெல்லாம் ஒரே இப்படி செலுத்து ஓடி போயிடும். இதெல்லாம் நாய் கிட்டத்தட்ட 10 நாய்க்கு மேலே தெரியுது. ஓடு கூட்டத்தோட ஒட்டி சேர்ந்து மை. அத்தை நாய் வருதுடா. அத்தை இப்படி கிடச்சிடு. அத்தை இப்படி அத்தை ஓடு கிடைச்சி ஓடு வரேன் பழுங்க புட்டி வர்றேன். நீலாம் வர நீயும் தனியாக மேய்ச்சிக்கிருக்க பழுனே. நாய் உங்கள் மம்மியை கடிச்ச மாதிரி ஒன்றா கடிக்காமல் நினச்சிக்கிறேன். நீலாம் ஓட மாட்டேன், நீ என்ன ட்ரெயினிங் எடுக்க மாட்டேன். வர வச்சு பார்த்து தின்னு. உள்ளெல்லாம் பதமாக இருக்குது. ஆனால் நல்லா எக்கு போட்டு தின்னலாம். நம்ம இப்போ வண்ணமரம் பார்த்தோன்னா எக்கு போட்டால் விட மாட்டேன். இந்த ஏரியாவை நல்லா இருக்குது. இந்த மரத்தில் எக்கு போகிற அளவுக்கு சுற்றி தின்னலாம். கிரேஷி கிரேஷி என்ன கிரேஷி அக்கா நீ நல்லா வெடி அப்படியே இங்கடா போய்க்கிருக்கீங்க. ஒரே நடையாக நடந்துக்கிருக்கீங்க. இன்றைக்கி என்னமோ அங்கிட்டு நடக்கிறாங்க. குனிஞ்சு மேயிற மாதிரி இல்லை. ஒரு வேளை இன்னும் பசி எடுக்கலையே தண்ணி குடிச்சோன்னே. அங்கே ஒருத்தன் பனைமரம் உன் மகன் கத்திக்கிட்டே தெரியான். இந்த இருக்காடா உங்கள் அம்மா இங்கேயும் போல்டா. இந்த இடம் இருக்கா. வாங்க ஊடியா வாங்க. நீ எங்கே போனா கிட்ட வருவான். எங்கடா இருக்கேன் வாடா புளிய மரத்தை மகனே. வாடா அவன் அங்கிட்டு இருக்கான்டா. உங்கள் அண்ணனா நீ தம்பியா வேணும் பாசம் ரொம்ப பாசம். ஊடியா இங்கே ஒருத்திருக்கேன். இங்கே ஆள் கூட ஓட்ட மாட்டேன். தென்னாவட்டு பேரா இப்போ தாங்க லைட்டாக ஆடி காற்றெல்லாம் நின்ற பின்னாடி உப்பு காற்று வீசுதுங்க. லைட்டாக உப்பு காற்று அது கிழக்கு பக்கம் இருந்து மேற்க வருது. உப்பு காற்று அடித்தா மழை வரும்னு சொல்லுவாங்க. நேற்று அப்படி தாங்க யதார்த்தமாக வந்து மேகம் வர ஆடை கட்டிட்டு மழை வராது போல மேகமே எல்லாம் தான் இருந்துச்சு. அடெல்லாம் கட்டி நானும் பேசாமல் கொஞ்சம் நேரம் அப்போ தான் உட்காந்து எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேலே பார்த்தேன் ஒரே இருட்டாக இருந்துச்சு. 2 மின்னல் பிடிச்சி. இந்த எப்பயுமே அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா அப்பாலாம் சின்ன பிள்ளை இருக்கிற டயத்தில் ஏழையும் கொங்கையும் ஒன்றா மின்ன பிடிச்சினா உடனே மழை விடுவாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல. அதே மாதிரி தாங்க இந்த மூலையில் ஒரு மின்ன பிடிச்சி சட்டத்தில் இறங்கிருச்சு. ஒரு காமி நேரத்துக்குள்ளே ஆடெல்லாம் கழட்டி ரெடியாக வச்சுருந்தேன். உள்ளே பத்துனே அப்புறம் வந்துருச்சு. இப்போ இவ்வளோ என்ன தெரியல. நான் மேற்கு ஆண்டிப்பட்டி பக்கம் தாங்க நல்லா மழை பெய்யுது. நம்ம பக்கம் வந்தது லைட்டாக சாரோட ஓடி போச்சு. தென்னாவட்டு பேரன் வயக்காட்டில் பிறக்கும்போது ரொம்ப இதாக இருந்தா பார்த்தீங்களா. தென்னாவட்டு பரம்பரெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு இப்படி இருக்காரு கண்ணே வித்தியாசமாக இருக்குது. முடி தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு குட்டிக்கு இது ஒரு குட்டி தோல் ரொம்ப இருக்குது. என்ன ரொம்ப ஹீட்டாக இருக்கேன் பயவுள்ள. ரொம்ப வெயில் காலத்தில் நான் கண்டிப்பாக உடல் சூடுக்கு. ஆனால் கொஞ்சம் ட்ரெயின் எடுத்து தாங்கிப்பேன். என்னடா வெத்தலை போறியா வேற ஒன்று தான் பேச மாட்டேன் பயவுள்ளா. நல்லா இதாக இருக்கியா திருசா அவனை கழட்டி விட்டா போல். இதாக வரேன் பாரு நம்ம கருப்புசாமி. கரெக்டாக இவன் தோல் அப்படித்தாங்க ஒரு மாதிரி இதாகவே இருக்குது. ஆனாலும் சூடு சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தெளிச்சிக்கிட்டா. அப்புறம் ட்ரைனிங் எடுத்துட்டேன் பிள்ளை மணி. ஆத்தாடி ஆத்தா பரவாயில்ல. என்கிட்ட பச்சை மேலே பால் கொடுக்குறாங்க. என்ன மைக் செட் மாயக்கா இன்னும் கொஞ்சம் பால் கொடுத்தா கொஞ்சம் தேர்ந்துக்கிடுவேன் அம்மனே. ஆனால் என்ன வளர மாட்டேன். ஹார்லிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்து கொடு என் மைக் செட் மாயக்கா. பச்சை கொஞ்சம் பரவாயில்ல. நான் கூட பால் நிப்பாட்டி நினச்சேன்.
உங்கள் மம்மி பாராட்டலாம். பரவாயில்ல, இன்னும் கூப்பிட்டு விட்டு கொடுக்குறா. வாடி பால் வந்து குடிச்சிட்டு வாடின்றா. ரொம்ப பாசமாக தான் வச்சுருக்கா. எங்கே இருக்க அக்னி இருக்கு? எங்கே இருக்க அக்னி? அக்னி உன்னை கூப்பிட்டு வருவேன். என்னடா உன் பேர் அக்னி இல்லைடா, உனக்கு என்ன பேர் வைக்கலடா? உனக்கு பேர் வச்சாச்சு, கொஞ்சம் சும்மா ட்ரைனிங் கொடுத்து வேணடா. இவன் தான் அவன் தெரியாம பேர் ஏதோ கொடுக்க போகிறாட்டாவே. நம்ம வாத்தியார் ஏதோ கொடுக்குவோம். 2 பேர் அப்படி சொல்லி வச்ச மாதிரி இருக்கான். அவனுக்கு 2 பேர் வச்சுருவான். இந்த வட்டம் அவங்க 2 பேத்துக்கு இங்கிலீஷ் பேர் வச்சுருவான், ஹாலிவுட் பேர் வச்சுருவோம். தமிழ் பேர்லாம் ஒவ்வொரு சீசனை மாற்றிக்கிட்டே இருப்போம். கரடி பைலட் பாபி, இன்னும் அதுக்குள்ளே தோட்டத்துக்கு ரெடியாக கிளம்பிட்டீங்களா? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, மணி 3 தான் ஆகுது. நான் போனாலும் அங்கே போய் நிற்க போகிறீங்க. நேற்று உங்ககிட்ட சொன்னேன் 4 மணிக்கு மேய போகிறேன். அந்த பசியில் போய் விட்டால் மேய மாட்டேன்ட்டாங்க. ஸோ அவன் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்காங்க, மேயவே இல்லைங்க்கா. நல்லா கட்ட என் நெஞ்சளவு இருக்குங்க்கா, நல்லா நெட்டி. அதை தலையை கூட கடிச்சா கடிக்கவே இல்லை, நெட்டுக்கிட்டாங்க. அது கீழே இடுப்பு அளவு சேப்சாலம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு சுற்றுனாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி வேறு வழி தான் மேய்ஞ்சாங்க. அப்புறம் கரைச்சும் கடிச்சாங்கப்பா. நல்லா அடித்து முடிஞ்ச அளவுக்கு 6 மணி 6குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு பற்றி ஓடி போயிட்டோம். போனால் அதான் உடனே போய் மேய மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து இந்த பக்கம் தாங்க அறுவடை ஓடுற சத்தம் கேட்குது. என்ன தான் அறுக்குன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். காசா பணமா போய் அங்கிட்ட என்ன தான் இருக்கா, அப்போ என்ன தான் அறுத்துக்கு இருக்காங்கன்னு பார்ப்போம். சிவப்பு சோளமா இல்லை நெல் இல்லை, அதுக்குள்ளே நமக்கு தெரியாமல் எதுவும் போட்டாங்க. நெல்லாம் போட மாட்டாங்களே, அந்தளவுக்கு வறட்சியாக இருந்துச்சு. பலூனும் குட்டியம்மாலும் தோ முடியறாங்களா. நான் கரையில் ஏறியா இன்னமும் கொடுப்புறேன் நினச்சிட்டாங்க. தெரியாதா கரையில் ஏற முடியலங்க, வயசாக போச்சு, முடியல. நெல்லுங்க வரேன், போய் பார்த்துட்டு வருவோம் என்ன தான் அப்படின்னு. போய் பார்த்துட்டு வருவோம். நெல் அறுத்துருக்காங்கப்பா. அதான் என்னடா வந்தால் அதை கட்டு போட்டுக்கிருக்காங்க. நெல் அறுத்தாதான் நான் கூட சேப்சோளம் தான் அறுத்துக்கிருக்காங்க. ஒரு தூரத்தில் அறுத்துக்கிருக்காங்களா. நான் கூட சேப்சோளமா மேய்ச்சல் விடுவோன்னு பார்த்து இது உண்டு. இந்த பக்கம் பருத்தி எல்லாம் இருக்குது. வாரு பழுன்னு முக்கியமான உயிரை கொடுத்து கூடியாடுறாங்க. ஆத்தே எங்கேயோ விட்டு போயிட்டாங்கன்னு. நம்ம பசங்க எல்லாம் அங்கிட்டு தான் இருக்காங்கப்பா. இங்கேருந்து பார்த்தா கம்மாயாக வேறு லெவலில் தெரியுதுங்க. கொஞ்சம் லைட்டாக பசப்படிச்சிருக்கு. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பருத்தி தாங்க. 1-2 ஊடு தரிசு இருக்குது, மீதி எல்லாம் பருத்தியாக தான் இருக்குது. எல்லாமே பருத்தியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆவணி மாதம் மேய்க்கிறது. ஆனால் நம்ம இறங்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் நம்ம வயக்காட்டில் பருத்தி செடி ஒரு நாளைக்கு பார்க்கணும். நிறையா பருத்தி செடி இருக்குது இந்த வட்டம். அப்போ ஒரு நாளைக்கு உள்ள சம்பவம் கிடச்சினா உள்ள ஓடி போயிடுவோம். கரெக்டாக என் சத்தத்தை கேட்டு ஓடியான்ட்டிங்க. அங்கே மேய் இருந்து நல்லா மேய்ஞ்சிக்கிட்டீங்க. அங்கே நின்று மேய வேண்டியதானே. இப்போ என்ன நான் அங்கிட்டு போய் என்ன எதுவும் ஸ்பெஷலாக இருக்கேன் பரவாயில்லைங்க. இந்த வறட்சியில் நெல் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அதிசயம் தாங்க. இன்னும் அந்தளவு வறட்சியாக இருந்துச்சு. அந்த கிணறு நல்லா வத்தாத கிணறு தான் இருக்கும். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். அப்புட்டு மோசமாக இருந்துச்சு, ரொம்ப பஞ்சம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அனைத்து இடமும் காஞ்சி கருவாடாக பாலைவனமாக மாறிடுச்சு. அந்த பக்கம் நெல் இருந்துச்சு. இத்தனை நானே பார்க்காம இருந்திருக்கேன். என்னங்கடா அன்றைக்கி வரும்போது நிறையா கோரப்புல் இருந்துச்சு, தெரியல ஒன்றையுமே காணா. ஏன் அதுக்குள்ளே செம்பரியால் அடிச்சு காலி வந்துச்சா? ஃபுல்லாக காணா. ஏன் யாத்தை முட்டி போட்டு பறக்கினாலும் வாயில் சிக்காது. வாங்க ஓடியா, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். இது இந்த செடி தானே? இதுதான்ப்பா நிலவாகையா? என்ன நினைக்கிறேன், நிலவாகன்ட்டு வாங்க பித்தத்துக்கெல்லாம் போகும்னு நினைக்கிறேன். இதா இல்லை வேறு என்னம்மா? இதாக தான் இருக்குமே. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த இது அவரைக்காய் மாதிரியே வருமே இது. அந்த காயை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. என்ன ஆடு மாடு ஒருத்தர் வரல. இது என்ன அதைத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். என்னென்று யாராவது தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும். இந்த வட்டம் யாருமே இன்னும் காட்டு வெள்ளாமே செய்யலைங்க. கரெக்டாக ஆடி மாதம் நேரம் எல்லோரும் ரெடியாக மக்காச்சோளம் போட்டிருப்போம். ஆவணி பிறந்து ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்து 1 வாரம் ஆக போகுது. இன்னும் இன்றைக்கி பெய்கிற மழையை பொறுத்து நம்ம 3 நாள் மழை சொல்லியிருக்காங்க. இந்த 3 நாளுக்குள்ள மழை விளையாடி அப்புறம் ஆவணி கடைசி போயிடும் மிதப்பு. இந்த வட்டம் என்ன தெரிஞ்சு ஆவணி மாதம் போட்டாலே எங்கள் தை மாசிக்கிட்ட தான் அறுவடையை ஓடும். அப்போ மேட்செல்லாம் என்ன தெரிஞ்சு அவ்வளோ வராதுங்க. தை மாசிக்கிட்ட வந்து தான் முக்கால்வாசி மாசி ஏன் பங்குனி வரைக்கும் நம்ம மேட்டுக்காட்டு ஏரியாலாம் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. பங்குனியில் நல்லா மேட்சே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் மேட்சை மழை பெஞ்சுன்னா நல்லா இருக்குங்க. அந்த மக்காச்சோளத்தை தின்னுறதுக்கும் கொஞ்சம் பச்சை கடிக்கிறதுக்கும் செம்மையாக இருக்கும். பாப்பா இந்த வட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியவில்லை. ரோஜே நான் தோட்டத்துப்போம்மா. கருஜே கூப்பிட்டு காதை இருக்குதுடி. என்ன தோட்டத்துப்போம்மா? ஆனால் 2 புள்ள இருக்கு, பட்டு சேட்டைக்கார புள்ளைங்க. காது 2மே பெரிய சவுண்டு பார்ட்டி. ரோஜி கைஸ் தோட்டத்தை கிளம்புவோம். வா ஒடி நண்டே எங்கே இருக்கா பையவுல? அவன் நல்லா தலையை வளைச்சி மேய்வா கரெக்டாக தோட்டத்து போகும்போது. பைலட் பாபி நீ தாண்டி கடைசி ஓடியா, வாங்க போவோம். இதுக்கு மேலே டைம் ஆகாது. போனால் போய் 2 வகுத்தை நப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய சட்டு புட்டுன்னு. மோனிகா வா கிளம்புவோம். மோனிகா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போய் தோட்டத்தில் சட்டு புட்டுன்னு மேய விட்டு வேகமாக சீக்கிரம் 6 மணி ஆனாலும் வீட்டுக்கு போகணுங்க. ஏன்னா கொஞ்சம் குட்டிக்கு பாலை பறிக்கணும். அப்படி போனோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக போயிருந்தேன். கண்டிப்பாக மழையில் குட்டிக்கு பாலம் பறக்க முடியாது. மழையில் ஆடுவே நினச்சிருக்கும். கொஞ்சம் முன்னாடி குட்டிக்கு பாலை பறக்குன்னா பசங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க ஒரு 1/2 மணி நேரத்தில். அப்புறம் மழை பெஞ்சுனா சடன்னு குடத்தில் பற்றி விட்டுருக்கலாம். சரி நண்பர்களே, இந்த காணொலி இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை சந்திவா வரட்டா. சி யூ டாட்டா பாய். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் டாட்டா.
என்ன சண்டை எல்லாம் போய்க்கிருக்கேன் யாக்கு நீ போ முட்ட மாட்டா ஓடுறா சிச்சோ ஓடுங்க ஓடு அண்டே நீ கடைசியில் வா நாய் வர போகுது தென்னாவட்டா பார்த்தீங்களா இதுக்கு மட்டும் முதலாக இருப்பா ஆனால் காலையில் கம்மாக்குள்ள மேய்ச்சலுக்கு வரணும் மட்டும் கடைசியில் வருவா இதுக்கு மட்டும் முதல்ல தோட்டத்தை பற்றி அவ்வளோ டைனோசர் பறப்பாளுங்க இன்னும் வராளா என்னன்னு தெரில ஏன்னா அடுத்த நண்டு சீக்கிரம் முடியா வேமா வா நீங்க நிற்க மாட்டாங்க